மகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் Howdy.
அப்படியே அங்க இறங்குவீங்களா? அப்படியே கூட்டி வாங்க. இல்ல உட்காருங்க. உட்காருங்க. நெருப்பட்டி நாங்க சுத்திடுறோம். நல்ல சொல்ல சத்தமா சொல்லணும். சொல்லு சத்தமா ஏரிக்கண்ணி பார்த்தது, காட்டேரி கணபூதம் பார்த்தது, சுட்டேலும்பு தென்னங்கு பார்த்தது, சுடுகாட்டுங்க பார்த்தது. ஓ நமசிவாயா, ஓ நமசிவாயா, அண்ணாமலையாரு, உண்ணாமலாமா, உண்ணி பாரபதி, மந்தலகர மாய்த்தாயி, மகாசக்தி, பெண்ணாசமா, இமாராபனே, மேடியாபனே, தாயே ஏழுமரியானே, நீங்கள் தான் தானே தாயே, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. கோழி பார்த்துக்கண்ணு, கொக்கு பார்த்துக்கண்ணு, பாட்டான் பார்த்துக்கண்ணு, நாய் பார்த்துக்கண்ணு, நீரி பார்த்துக்கண்ணு, முண்டை பார்த்துக்கண்ணு, மூலி பார்த்துக்கண்ணு, ஊராறு பார்த்துக்கண்ணு, நாட்டாறு பார்த்துக்கண்ணு, சேமாறு பார்த்துக்கண்ணு, செஞ்சாறு பார்த்துக்கண்ணு, அந்தரி கண்ணி பார்த்தது, ஆகாசி கண்ணி பார்த்தது, ஏரி கண்ணி பார்த்தது, காட்டேரி கணபூதம் பார்த்தது, சுட்டேலும் தென்னம் பார்த்தது, சுடுகாட்டுங்க பார்த்தது, சோனிகாரம் பார்த்தவன், கட்டிலக்காரம் பார்த்தவன், எவன் பார்த்தவெல்லாம் கண்ணால் பார்த்தவன், மண்ணால் இருக்கானு. ஓ நமசிவாயா, ஓ நமசிவாயா, ஓ நமசிவாயா. அப்படியே தம்பி முன்னாடி வரா ஆடியோ செக் பண்ணிக்க, ஆடியோ பார்த்துக்க. கல்யாணத்துல தூக்கி அப்படியே கீழே தம்பி மேல வேண்டாம். ஆமா, என்ன தொழில் பண்றீங்க? விவசாயமா இல்ல வேலைக்கா? என்ன இங்க என்ன கூலி வேலை? இல்ல என்ன போய் கூலி வேலையில் போய் விவசாய வேலையா இல்லது வேற? விவசாய வேலை. என்ன பயிர் நடுறாங்க? என்னென்ன பயிர் சாகுபடி செய்யறாங்க? நெல் பயிர், இந்த பயிரெல்லாம் இங்க மலையில பயிரிடுறாங்க. மலை பகுதியா கீழே மலை பகுதியில தான் வேலை. வருஷம் பூரா வேலை கிடைக்குமா?
மலைவாழ் மக்களுக்கெல்லாம் மாம்பழத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதா? இருக்குங்க. நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தோம் நம்ம கவர்மெண்ட்ல. ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. எல்லாம் டாக்டர் முறையாக வர்றாங்களா? வராங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு வராங்க. ஓ, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வராங்க, மற்ற அன்னைக்கு வர்றதில்லை. மற்ற அன்னைக்கு நம்ம போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தினந்தோறும் டாக்டர் வராங்களா? வராங்க சார். நம்ம பர்மனெண்ட் டாக்டர் இல்லைங்க, டெம்பரரி தான் போட்டுக்கிறாங்க. பர்மனெண்ட் 24 hours இங்கே டாக்டர் 30 பெட் அப்கிரேட் பண்ணி நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவங்க நைட்டில் எமர்ஜென்சி என்ன சொல்லுங்க தலைவா? 4 மணி வரைக்கும் தான் சார் வந்து இருக்காங்க. இந்த 24 hours வந்து எமர்ஜென்சிக்கு வந்து டாக்டர்ஸ் இல்லை, வந்து இங்கேயே வந்து தங்கி பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. 4 மணியோட கிளம்பிடுவாங்க வந்து. நைட்டு ஆனால் டெய்லி டாக்டர்ஸ் வராங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வராங்க, இருக்காங்க. ஆனால் நம்ம அர்ஜென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எப்பவுமே 24 hours இங்கே இல்லை, வந்து டாக்டர்ஸ் நைட் இல்லை. டேஸ் எல்லாம் வந்துட்டு போயிடுறாங்க. இது வந்து 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் சொல்லி 30 படுக்கை கொண்ட மருத்துவமனை ஆக்கியிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து டாக்டர் இங்கே இருக்கிற நோயாளிக்கெல்லாம் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? இது எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் அனுப்பி விடுறாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கே மட்டும் பார்த்துட்டு கீழே அனுப்பி விட்டுறாங்க, திருப்பத்தூருக்கு இல்லைன்னா தர்மபுரி அந்த மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே மொத்தம் எத்தனை பஞ்சாயத்து இருக்குது? இங்கே இது ஒரே ஒரு பஞ்சாயத்து, 14 வில்லேஜுகள், 14 கிராமங்கள். எவ்வளோ மக்கள் தொகை? மக்கள் தொகை நம்ம எஸ்டி பீப்புள்னு பார்த்தீங்கன்னா 9000 சில்லரை இருக்கும். வாக்காளர் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருக்கும் வாக்காளர். அதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே இருப்பாங்க. மொத்தமாக 10,000 பேர் மக்கள் தொகை இருக்குது. ஆமாம். பழங்குடியின மக்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 9000க்கு இருப்பாங்க. வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறவங்க வந்து ஒரு 5000. பழங்குடி மக்கள் இங்கே இருக்காங்களா? இவங்களுக்கு வந்து ஆரம்ப பள்ளின்னு உயர்நிலை பள்ளியெல்லாம் இருக்குதா? இருக்குங்க. உயர்நிலை பள்ளி இருக்குதா, மேல்நிலை பள்ளி? 12வது வரைக்கும் இங்கே இருக்கு. ஓ, 12வது வரைக்கும் அப்கிரேட் பண்ணி கொடுத்தோம். நாம தான் பண்ணி ஃப்ரீயாகவே 2 லட்ச ரூபாய் கட்டி பண்ணி கொடுத்தோம். அது நிறைய மாணவர்கள்லாம் சேர்ந்து படிக்கிறாங்களா? மலையாளம் இருக்காங்க, சேர்க்கைகள் உண்டு உறைவிடை பள்ளியெல்லாம் இல்லை? இருக்குங்க சார், இருக்குது. உண்டு உறைவிடை பள்ளி. உண்டு உறைவிடை பள்ளி இங்கே இருக்கு. அது எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? படிக்கிறாங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருப்பாங்க. வந்து கம்மி தான் இப்போ, கொஞ்சம் நம்ம ஹாஸ்டலுக்கு தானே. ஆமாம், உண்டு உறைவிடை பள்ளி. பாப்பா போமா ஐயா கிட்ட இப்படி நின்று அப்படி போய் நீ என்ன மலக்காரியா என்னன்னு சொல்ல. வா வா நீ என்ன பண்ற, உங்க அண்ணன் என்ன பண்ற சொல்ல. நீங்க வாங்கண்ணே, என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி முடிச்சு பிஎட் பண்ணி. ஓ, எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க, பிஎட் படிக்கிறீங்க. எங்க? ஏன் ஃபர்ஸ்ட் குரூப்பில் எழுதலாம்ல? எழுதியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எழுதலாம்ல? நீங்கள் பிஎஸ்சி நர்சிங். சரி, மேலே ஜாப்ல இருக்கீங்களா இல்லை படிச்சுட்டுங்க? ஜாப் எங்கே? சென்னை. ஒன்று என்ன பற்றி சொல்ல. எம்பிபிஎஸ் டாக்டர். ஓ, வெரி குட். எம்பிபிஎஸ் செங்கல் படிச்சுட்டு இருக்காரா? முடிச்சுட்டு சொல்ல மாட்டேன். கலைச்சல் பையன் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். எங்கே இருக்காரு? முடிச்சபடி அங்கேயே வேலை செஞ்சு கவர்மெண்டா ப்ரைவேட்டில்? கவர்மெண்ட் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இருக்கவங்க எல்லாமே பழங்குடியின மக்கள். அந்த ஜவாது மலை, ஜவாது மலை அங்கே சேர்மன் இருந்தது. ஒன்றிச்சு மாவட்டம் இல்லைங்களா? அகில் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. ஏற்கனவே வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கோம். வீட்டுக்கெல்லாம் வந்து மலையாள மக்கள் வந்து திமுக ஆட்சி வந்த பின்னாடி எடுத்து அங்கே அந்த மல்லி தம்பி வார்டு மெம்பரு ஜெகநாதன் என் ஒய்ஃப் அப்படியா? எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. எம்எஸ்சி. ஏன் வேலைக்கு போகலையா? ட்ரை பண்ணிட்டு இல்லை மலைக்காரங்க வந்து நின்று ஃபோட்டோ இருந்தால் எடுத்துக்கணும். வாங்க ஒன்றா நின்றுங்க, வாங்க. ஒரே குரூப்பாக வாங்க. இந்த ஊருக்கு தலைவர் நம்ம கட்சி தான் ஒரு நாட்டம் மாதிரி. வாங்க எல்லாரும் வாங்க. நின்றுங்க. இப்போ இதை எடுத்துருப்பா. இது
தம்பி உங்களுக்கு ஒரு ஆள் தான் அண்ணா இப்படி வாங்க ஐயா ஐயா பின்னாடி ஓகே இதுல வந்து சில கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒரு மனு மூலமாக கொடுத்துருக்குறீங்க. இதில் நடமாடும் மருத்துவ வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லிக்கிறீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடமாடும் மருத்துவமனை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை உங்கள் பகுதிக்கு அதாவது ஒரு கிராமத்தில் அதிகமாக நோய் ஏற்பட்டால் உடனே வந்து இந்த மருத்துவக்குழு வந்து அந்த பகுதி மக்களை வந்து பரிசோதனை பண்ணி அவளுக்கு என்ன நோய் என்று கண்டறியப்பட்டு அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கணும். அப்புறம் அம்மா மினிக்கிள்ளைக்கு நம்மளுடைய ஆட்சியில் திறந்தோம். அது இந்த திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. எங்கேயாவது மக்கள் அதிகமாக கிராமத்தில் வசிக்கிறப்ப இது தொலைதூரமாக இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளைக்கு அமைச்சு கொடுப்போம். அது ஒரு ½ டே தான் இருப்போம் ஒரு நாளைக்கு. அங்கே ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த பகுதி மக்கள் அம்மா மினிக்கிள்ளைக்கு சென்று அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கலாம். இதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் நாங்கள் நியமிக்கிறதுக்கு. அதே போல் இன்றைக்கு 7.5% புள்ளி இடஒதுக்கீடை கொண்டு வந்ததில் இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதிமுக ஆட்சி தான் செயல்படுத்தணும். இந்த பகுதியிலிருந்து எங்களுடைய பகுதியில் மலைவாழ் மக்கள் நிறையா இருக்குது. ஏற்காடு ட்ரைபல் அந்த தொகுதியே ட்ரைபல் தொகுதி, அதெல்லாம் அங்கே நிறையா போயிருக்காங்க. அது மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது கூடுதலான வசதி செய்து கொடுக்கப்படும். அதுபோல் நல்ல குடிநீர் வசதி வேணும்னு கேட்டுக்கிறீங்க. நான் வரும்போது எம்எல்ஏ சொன்னார், அதற்கு உண்டான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் சாலை வசதிகள் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. பல இடத்துல வந்து சாலைகள் வந்து மோசமாக இருக்குது. வரும்போது கூட கேட்டேன், அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மலைவாழ் மக்கள் கிராமப்பகுதிக்கு அந்த சாலை போக்குவரத்து சரி செய்யப்படும். அது பழுதடைந்த சாலைகள்லாம் சீர் செய்யப்படும். பார்த்துட்டு வரும்போது என்னன்னா நிறைய இது ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது. நிறைய கிளீனன்ஸ் வாங்கணும். மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்தியில் இருக்கிற அரசோடு தொடர்பு கொண்டு அதுக்கு தேவையான அனுமதிகளை பெற்று அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய மலை கிராமங்களுக்கு தேவையான சாலை வசதி சிறப்பாக செய்து கொடுக்கும். சரிங்க, ஹைவே ரோடு தவிர 14 கிராமங்களை இணைக்கிற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல போட்டு விட்டு அதோட விட்டாங்க. இது வந்து ஒரு கிரிட்டிக் மலைங்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தேவையானது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் செய்யணும், செஞ்சு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். ஊருக்கு வர முடியாது. எப்பவே வந்ததில்லை. ராசியான ஊரு எது ரெண்டும் உங்களுக்கு தான். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம்,
தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்த
வீரமணி என்பதை இந்த மலைவாழ் மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிகவும் சோர்வாக இருக்கின்றார். நேற்று இரவு 3 தொகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரொம்ப சோர்வு நிலையில் இருக்கும்போது இந்த ஏலகிரி மலையின் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை நண்பர் கிரிவேலன் அவர்கள் மிகவும் தாழ்மையுடன் அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த மலைவாழ் மக்கள் மலைதான் உயர்ந்திருக்கிறது என்றால் மலைவாழ் மக்களாகிய எங்கள் மக்களின் அந்த வாழ்வாதாரம் இன்னும் அடித்தட்டிலேயே இருக்கின்றது. அதனால் நீங்கள் எங்கள் மலைக்கு வந்து மக்களிடத்திலே உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் சம்மதித்திருக்கின்றார். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிகவும் பாட்டு போடலாமா? பாட்டு போடுங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், திருப்பத்தூர் மாவட்டத்தை எங்களுக்கு செதுக்கி தந்த சிற்பி, தமிழகத்தின் எதிர்காலம், மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களை திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றோம். அவருடன் வருகை புரிந்திருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை ஐயா தம்பிதுரை அவர்களையும் வருக 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 என திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் மணிமகுடம். இந்த மணிமகுடத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கும் மண்ணின் மைந்தர், முன்னாள் 3 துறைகளுக்கு முத்தான அமைச்சர் அண்ணன் கே.சி. வீரமணி அவர்களையும் ஏலகிரி மலை சார்பாக வருக 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 என வரவேற்று அவருடன் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் ஜோலார்பேட்டை ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஜோலார்பேட்டை சட்டமன்றத்தின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ உங்களிடத்திலே எதிர்கால தமிழகம், விவசாயிகளின் விடிவெள்ளி, ஏழைகளின் விடிவெள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கும் எதிர்கால தமிழகம், எதிர்கால ஏழைகளின் விடிவெள்ளி, அடித்தட்டு மக்களின் விடிவெள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர், கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் இதோ இந்த இடத்திலே வந்துவிட்டார்.
உங்களிடத்திலே உங்கள் குறைகளை கேட்டு உங்களிடத்திலே உரையாற்ற உங்களின் குறைகளை கேட்டறிய வந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் அருமை ஐயா தம்பிதுரை அவர்களையும் இந்த மண்ணின் மைந்தர் இந்த மாவட்டத்தை பிரித்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த எங்களின் நாயகர் அருமை அண்ணன் KC வீரமணி அவர்களையும் வருக 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 என வரவேற்று ஏலகிரி மலையாய இந்த ஏலகிரி மலைதான் உயர்ந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரவில்லை என்று இந்த மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்களின் குறைகள் அனைத்தையும் கேட்டு வருகின்ற நம்ம ஆட்சியிலே உங்கள் குறைகள் அனைத்தையும் களையப்படும் என்று உங்களிடத்திலே குறைகளை கேட்க வந்துவிட்டார். நம்முடைய எதிர்காலம், தமிழக ஏழை மக்களின் எதிர்காலம், கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம், கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அருமை ஐயா அவர்களை ஏலகிரி மலை ஊராட்சியின் சார்பாக வருக 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 என வரவேற்று உங்களின் குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த ஏழை மக்களின், மலைவாழ் மக்களின் குறைகள் அனைத்தையும் கேட்டு பெற வேண்டும். இப்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிகவும் சோர்வான நிலையிலும் இந்த மக்களின் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து உங்களின் வாழ்விலே ஒளியாற்ற இங்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய தமிழகத்தின் ஏழைகளின் எதிர்காலம் அவர்கள் இதோ வந்துவிட்டார். உங்களிடத்திலே உரையாற்ற, உங்களிடத்திலே உங்கள் குறைகளை கேட்க வருகை புரிந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நம்முடைய ஒன்றியத்தின் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களையும், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை நண்பர் ஆர் மணிகண்டன் அவர்களையும், ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் அருமை அண்ணன் SP சீனிவாசன் அவர்களையும், திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் அருமை அண்ணன் TT குமார் அவர்களையும், அவருடன் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய பிரதிநிதி ஊராட்சி மன்ற தலைவர் அருமை நண்பர் ARP கிரிவேலன் அவர்களையும் நிறுத்திக்கங்க. மற்றும் இந்த பகுதியிலே வருகை புரிந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜஸ்ரீ கிரிவேலன் அவர்களையும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அச்சுதன் அவர்களையும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கோவிந்தசாமி அவர்களையும் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பேங்க் நாசி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களையும், பெரிய மலையான் அவர்களையும், அத்தனாவூர் கனகராஜ் அவர்களையும், கொட்டையூர் ஜெகநாதன், குமார், சுரேஷ், சங்கர், RGS கோவிந்தசாமி, முனிரத்னம் அவர்களையும், நிலாவூரை சார்ந்த சதீஷ், கோவிந்தராஜி, செல்வகுமார், சந்தர், செல்வராஜி, மாயன், உமாபதி, ராமசாமி இவர்களையும் மற்றும் மங்களம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன், ராமசாமி கவுண்டர், ராமச்சந்திரன் பாட்டு சொன்னாங்க, ஆப் பண்ண சொன்னாங்க, பாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, பாட்டு போடுங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல
மகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இதோ வந்துவிட்டார் புரட்சி தமிழர் எடப்பாடியார், கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், மாண்புமிகு தமிழக எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம், ஏழைகளின் விடிவெள்ளி கழக பொதுச் செயலாளர் அருமை ஐயா அவர்கள் ஏலகிரி மலையிலே உங்களிடத்தில் உங்கள் குறைகளை கேட்டு உரையாற்ற வந்து விட்டார். இதோ நம்முடைய மண்ணின் மைந்தர், இந்த ஏலகிரி மலையின் திருப்பத்தூர் மாவட்டத்தின் மணிமகுடம் அருமை அண்ணன் முத்தான 3 துறைகளின் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இதோ உங்களிடத்திலே உரையாற்றுகின்றார். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்திட தமிழகம் முழுவதும் மக்கள் காக்க, தமிழகத்தை மீட்க சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு வருங்கால முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஏலகிரி மலை பிரதேச மக்களை சந்திப்பதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அதே போன்று ஏலகிரி கிராம மக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அதே சமயத்தில் ஐயாவோடு கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா, முன்னாள் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் எம்பி ஐயா தம்பிதுரை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு ஏலகிரி மலையிலே காமராஜர் ஏலகிரி மலைக்கு வருகை தந்து நமக்கு சாலைகளை அமைத்து கொடுத்தார், பள்ளிக்கூடங்களை அமைத்து கொடுத்தார். அதற்கு பிறகு வந்த முதல் மந்திரிகள் எல்லாம் ஓய்வெடுப்பதற்காக எடுப்பதற்காக மட்டுமே ஏலகிரி மலைக்கு வந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்காக வருகை தந்த முதல் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாரை தவிர யாருமே இல்லை என்கின்ற நிலையிலே இன்றைக்கு மலைவாழ் மக்களை சந்திக்க வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயாவிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். இதற்கு முன் இதே ஏலகிரி மலையிலே இன்றைக்கு இந்த பொன்னேரி கிராமத்திலிருந்து நிலாவூர் வரை இருக்கக்கூடிய சாலையை விரிவுபடுத்தியது ஐயாவுடைய அரசாங்கம். அதே போன்று இங்கு பல்வேறு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தது, மருத்துவமனையை தரம் உயர்த்தியது, புதிய கல்லூரிகளை உருவாக்கியது. இப்படி பல்வேறு மாதிரியான வசதி வாய்ப்புகளை மலைக்கு உருவாக்கி தந்தது. அதெல்லாம் நம்முடைய ஐயாவுடைய ஆட்சியில்தான். ஆக இப்போது உங்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் உங்களுடைய உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வீரவாளை இங்கு பரிசாக அளிக்கின்றார். வீரவாளை பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் பரிசாக அளிக்கின்றார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இங்கே மிகச் சிறப்பாக எழுச்சியாக ஏலகிரி மலை பகுதியில் இருக்கின்ற
மக்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கேசி வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மு தம்பித்துறை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த ஏலகிரி மலையில் இருக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி ராஜஸ்ரீ கிரிவேலன் அவர்களே, எக்ஸ் தலைவர் அச்சுதன் அவர்களே, முன்னாள் தலைவர் கோவிந்தசாமி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஏஆர்பி கிரிவேலன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கூட்டுறவு சங்க தலைவர் பேங்க் நாச்சி பெரிய மலையான் அத்தனாவூர் கனகராஜ் அவர்களே, கோட்டையூர் ஜெகநாதன் குமார், சுரேஷ் சங்கர், முனிரத்னம் அவர்களே, நிலாவூர் சதீஷ், கோவிந்தசாமி, செல்வகுமார், சந்தர், செல்வராஜ், மாயன், உமாபாதி ராமசாமி அவர்களே, மங்களம் சந்திரன், ராமசாமி கவுண்டர், ராமச்சந்திரன், கோவிந்தராஜ், தேவயானி லதா, காசி விஸ்வநாதன், மேட்டுமணியூர் ஜெயவானன், வெங்கடாஜலம், பெருமாள், மகேஷ், பல்லக்கனியூர் ராமசாமி, மோகன், வேணுகோபால், வாத்திராஜ், கோவிந்தசாமி, பாடகனூர் கோபால், மாசிலாமணி, கோட்டூர் காளி பெருமாள், ராஜேஷ், சிவகுமார், சாந்தி, பலராம், பாரக்கோட்டை, தாயலூர் வாத்தியார், காளி சிவலிங்கம், சுமதி, புத்தூர் கணேசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் கவியரசு அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் ஞானதாஸ் அவர்களே, மற்றும் கழக ஒன்றிய செயலாளர் திரு ரமேஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு ஆர் மணிகண்டன் அவர்களே, மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மலைவாழ் மக்களே, மாணவ செல்வங்களே, இளைஞர் வட்டாளங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஏலகிரி மலை ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த பகுதி மென்மேலும் வளர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் உங்களால் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிக சிறந்த சுற்றுலாத்தலமாக உருவாக்குவதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் மலைவாழ் கிராம மக்களை சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த ஏலகிரி ஊராட்சியிலே 14 கிராமங்கள் இருப்பதாகவும் 14 கிராமங்களில் பல்வேறு சாலைகள் பழுதடைந்திருப்பதாக, அந்த சாலையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நல்ல தார் சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கைகள் முழுமையாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும். நல்ல சாலை வசதிகளை செய்து தரப்படும். அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இந்த 14 மலை கிராமங்கள் இருக்கின்ற இந்த பகுதியில் மேலும் இங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் இந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு அம்மா மினி கிளினிக் ஒன்று அமைத்து கொடுக்கப்படும். அதே போல் இங்கே மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்தில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். இந்த மலைவாழ் மக்களுக்கும் மலைவாழ் கிராமம் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து
அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் குடிநீர் வசதி வேணும் என்று கேட்டிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீர் வசதி 14 மலைவாழ் கிராமங்களுக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை. அதிமுக அரசு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த கிராம மக்களுக்கு வழங்கப்படும். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெற வேண்டும், ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றினோம். குறிப்பாக ஏழை மக்கள் என்று சொல்லிக்கிட்ட பொழுது பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறது, சில பேருக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இந்த மலைவாழ் மக்கள் பகுதிகளை கண்டறிந்து அந்த மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே காங்கிரீட் வீடு அரசால் கட்டி கொடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடுகள் ஏழைகளுக்கு தரமாக கட்டி கொடுக்கப்படும். அதே போல் ஏழைகளுடைய இன்றைக்கு கிராமப்புறமாக இருக்கின்ற காரணத்திலே அவர்களுக்கு உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு, அதற்கு விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், இதையெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்து சுயஉதவி குழு மூலமாக சுயமாக அவர்கள் தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கையும் அதிமுக அரசு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் ஏழை மக்கள் விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் என்று மனு கொடுத்திருக்கின்றார்கள். விலை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு அதிமுக அரசு வந்த பிறகு அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 அதிலே நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கப்பட்டு அவர்கள் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மகத்தான ஆதரவால் மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருபெரும் தலைவருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை விரைவாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து விரைவாக அற்புதமாக கூட்டத்தை நடத்திய இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளருக்கும், மாவட்ட கழக செயலாளருக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம்,
தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ்
என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல.